வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே நமக்கு சில விஷயங்கள் மீது அக்கறை இருக்கும். சிலருக்கு விமர்சனம் செய்வதில், அதாவது கிரிட்டிசிசம் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி விஷயங்களில் அக்கறை இருக்கும். இந்து மதம் மட்டும் மீது எதற்காக இவ்வளவு கொடிய தாக்குதல்கள் செய்கிறார்கள் என்பது எதற்கு புரியவில்லை, எனக்கு புரியவில்லை. ஏன்னா அதில் இல்லாததே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒட்டுமொத்தமாக இந்து மதத்தில் மட்டுமே இருக்கிறது. அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு குறளை பற்றி பின்னாடி வரக்கூடியவர் கவிஞர் சொல்கிறார். அணுவை பிளந்து அணுவை பிளக்க முடியும் என்பதை முதலில் கண்டுபிடித்தவன் இந்து. நீங்கள் விமானம் கண்டுபிடித்தவர்கள் யாருன்னு கேட்டால் ரைட் பிரதர்ஸ், அமெரிக்கான்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அன்னை சீதா தேவியை புஷ்பக விமானத்தில் கடத்தி சென்றவன் ராவணன் அப்படின்னு இலக்கியத்தில் நாம் படிக்கும் பொழுது அதை ஏற்றுக்க மாட்டீங்க. அதே மாதிரி தயிர் சாதம் எல்லா நேரத்திற்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்ற உணவு என்று இந்து மக்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அமெரிக்காவிலிருந்து நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொன்னால் அது உண்மைன்னு ஏற்றுக்குவீங்க. நமது மனதிலே தான் தவறு இருக்கிறது. அதை போலவே சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன, இவை நவக்கிரகம் என்று சொல்லப்படும் அப்படின்னு இந்துக்கள் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் ஆமாம், சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கின்றன. முதலில் 9 கோள்கள்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக இருக்கிற ப்ளூட்டோ வேறு கேலக்சிக்கு போயிடுச்சு. இப்போ சூரியனையும் சேர்த்து 9 கோள்கள் தான் அப்படின்னு சயின்ஸு சொன்னால் ஏற்றுக்கிறீங்க. இதற்கு முதலிலேயே இதையெல்லாம் கண்டுபிடித்து சொன்னவன் இந்து என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கணக்கிற்கு முக்கியமான பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்து கொடுத்தவன் இந்து. வைரத்தின் மதிப்பை அறிந்து அதை கண்டுபிடித்தவன் இந்து. தங்கத்தை நகைகளாக உருக்கி நகைகளாக செய்து சுவாமிக்கும் சரி பெண்களுக்கும் சரி அணிவிக்கிறது நல்லது என்று கண்டுபிடித்தவன் இந்து. பூமியை தோண்டி அதனுடைய விவசாயத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவன் இந்து. இப்படி எதை எடுத்தாலும் இந்து தான் செய்திருக்கிறான். ஆனால் வெளிநாட்டுக்காரன் சொன்னால் மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதில் தவறு நம்முடையதுதான். இந்த தவறை தொடர வேண்டாம் என்பதோடு மீண்டும் வருகின்ற காலங்களில் இலக்கியங்களிலிருந்து மீண்டும் உங்களோடு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.